பிக் பாஸ் சீசன் 9ல் பார்வதி மற்றும் கமருதீன் இருவரை பற்றி பேசாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருந்த நிலை வரைக்கும் யாரும் எதுவும் அவங்கள பற்றி எந்த விமர்சனமும் கொடுக்கல. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே அப்படின்னா அவங்க நெருக்கம் காட்ட ஆரம்பித்ததுமே எல்லாரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இருவருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டாங்க. அப்போ கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாருக்குமே ஒரே சீசனில் 2 பேருக்கு ஒரே மாதிரி ரெட் கார்டு கொடுத்ததே கிடையாது. அதனால் நிச்சயமாக நீங்கள் அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். இருந்தாலும் அவங்கள ஃபைனலுக்கு கூப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றதுனால ஃபைனலுக்கும் பிக் பாஸில் கூப்பிட்டுருந்தாங்க. 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அதில் கமருதீன் கானா வினோத்தினுடைய நட்பு மிகப்பெரிய அளவில் எல்லோராலையுமே பேசப்பட்டது. இதே போல் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கார் டாஸ்கில் தான் இருவருமே தங்களுடைய கொஞ்சம் சொந்தமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக்காகி இருந்தது. இப்படியெல்லாம் கூடவா நடந்துக்குவாங்கன்ற அளவுக்கு எல்லோருக்கும் கோபமாக இருந்தது. இப்போது பார்வதி அவர்களினுடைய அம்மா கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்வதி கமருதீன் மேரேஜை பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சிரிச்சபடியாக அவங்க ஆமாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி சொல்லப்படுது. அதனால் இப்போ அவங்களுடைய திருமணம் சீக்கிரமே நடைபெற வாய்ப்பு இருக்குது. என்ன இதில் ஒரு விஷயம்னா, பாரு அவர்கள் கோவை சரளா அவர்கள் மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் ஆக்டராக, அதுவும் காமெடி ஆக்டராக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரணும் அப்படின்றது எல்லோருடைய ஆசையாக இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்திருக்கான். அடுத்ததாக கமருதீன் அவர்களும் சினிமாவில் நடிக்கணும் ஹீரோவாக அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆக மொத்தத்தில் 2 பேருமே அவங்களுடைய கெரியரை நோக்கி போயிட்டுருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் கூட இருவருக்கும் திருமணம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரியராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. நெஞ்சுமுண்டு நேர்மையுண்டு அப்படின்ற ஒரு படத்தில் அவர் நடிச்சிருந்தார். அது அவ்வளோவா போகலை. அடுத்து ஒரு 3 படங்கள் நடிச்சிருந்தார். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஜோ அப்படின்ற திரைப்படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமாக அவர் நடித்தது அவ்வளோவா சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்றதில் நடிச்சிருந்தார். அது ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பிடித்த மாதிரியாக ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. அதனால் இப்போது 3 படங்கள் அவர் ஹிட்டு கொடுத்துருக்காருன்றதன் காரணமாக சிவகார்த்திகேயன் ரியராஜ் அவர்களுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. படம் எந்த மாதிரி வெளிவரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.